அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் வேதாகமத்தில் மிகச் சுருக்கமாக இருந்தாலும் மிகவும் ஆழமான ஒரு நிகழ்வை பற்றி சிந்திக்கப் போகிறோம். மோசேயின் உடலைச் சுற்றி பிரதான தூதர் மிக்கேல் மற்றும் சாத்தானிடையில் நடந்த அதிசயமான சம்பவம் பற்றியது. இந்த செய்தியை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய ஜெபம் செய்தோம். பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள எங்கள் மனதையும் எண்ணங்களையும் திறந்தருளும். எங்கள் அறிவால் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். அன்பானவர்களே, இந்த சம்பவம் யூதா எழுதிய எழுத்தில் யூதா 1:9 குறிப்பிடப்படுகிறது. அங்கே பிரதான தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை பற்றி சாத்தானுடன் வாதிட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மிக்கேல் சாத்தானை நேரடியாக குற்றம் சாட்டவோ அல்லது தன் அதிகாரத்தால் சாபமிடவோ முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் உன்னை கண்டிப்பாராக. இதன் மூலம் நாம் பார்க்கிறோம், மிக்கேல் தனது சக்தியை அல்ல, தேவனுடைய அதிகாரத்தை மட்டுமே உயர்த்தினார். மோசே தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருந்தார். அவரின் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வழிநடத்தலுக்குள் நடந்தது. அவரின் உடலை பற்றி ஏன் இப்படியான வாதம் ஏற்பட்டது என்று வேதாகமம் முழுமையாக விளக்கவில்லை. ஆனால் சிலர் கூறுவது, மோசேயின் உடலை மக்கள் விக்கிரகமாக்காதபடி தேவன் அதை மறைத்தார் என்பதாகும். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஆன்மீக போராட்டங்களில் கூட தேவனுடைய அதிகாரமே இறுதி அதிகாரம் என்பதே. மிக்கேல் போன்ற பிரதான தூதர் கூட தன் சக்தியை முன்வைக்கவில்லை. அவர் முழுமையாக தேவனுடைய தீர்ப்பில் நம்பிக்கை வைத்தார். இது நமக்கு ஒரு ஆழமான நினைவூட்டல். சாத்தானின் தாக்குதல்களோ அல்லது வாழ்க்கையின் சவால்களோ வந்தாலும் நாம் நம்முடைய பலத்தால் அல்ல, கர்த்தரின் அதிகாரத்திலும் நாமத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய உலகில் பலர் ஆன்மீக விஷயங்களை இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சிறிய வசனம் நமக்கு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறது. தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவை. மிக்கேல் காட்டிய தாழ்மை நமக்கு ஒரு மாதிரி. நாம் எதையும் சாதித்தாலும் அதற்கான மகிமை தேவனுக்கே சொந்தம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த நிகழ்வு நமக்கு இன்னொரு உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. சாத்தான் குற்றம் சாட்டுபவன் என்றாலும் நியாயம் வழங்குபவர் தேவனே. அதனால் நமது வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்படைத்தால் அவர் நம்மை காத்து நடத்துவார். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து சத்தியத்திலும் விசுவாசத்திலும் வளர்வோம். இப்போது முடிவாக, கர்த்தராகிய தேவன் உங்கள் மனதில் தாழ்மையையும் சமாதானத்தையும் நிரப்பட்டும். எந்த ஆன்மீக போராட்டத்திலும் அவருடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையை காத்து வழிநடத்தட்டும். உங்கள் குடும்பங்களின் மேல் தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரின் சந்நிதி உங்களுடன் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். ஆமேன்.